வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கை ருசி சமையல். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஒரு கட்லெட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். எல்லா வெஜிடபிள்ஸையும் நான் வேக வச்சு தான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி ஒரு பாயில் பண்ண பொட்டேட்டோ, ஒரு கேரட், ஒரு ஆனியன் குட்டி குட்டியாக கட் பண்ணது, 1/2 கப் அளவுக்கு ஸ்வீட் கார்ன், கொஞ்சம் கொத்தமல்லியும் எடுத்திருக்கேன், ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன், 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், கொஞ்சம் கடலை மாவு. ஒரு பெரிய மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு பொட்டேட்டோவை துருவி ஆட் பண்ணிக்கிறேன். நான் இப்போது மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக 1/2 கப் பாயில்டு கார்னை லைட்டாக மிக்சியில் அரைச்சி எடுத்திருக்கேன். ஒரு கேரட் எடுத்திருக்கேன். கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். ஆனால் கேரட் மட்டும் இல்லாமல் நிறைய எந்த வெஜிடபிள்ஸ் வேணும்னாலும் நீங்கள் வேக வச்சு மேஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன், கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தேவையான மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஸோ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இதில் லைட்டாக ஈரப்பதம் இருக்கிற மாதிரி இருந்தால் 1 ஸ்பூன் பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது நான் போன வீடியோவில் போட்டிருக்கேன் பிரெட் க்ரம்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு. மேலே ஐ கார்டில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ 1 ஸ்பூன் மைதா மாவில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி ஸ்லரி பண்ணிக்கிறேன். இது காமனான ஒரு ப்ரொசீஜர் தான். ஃபஸ்ட்டு கட்லெட்டை தட்டிட்டு இந்த ஸ்லரியில் டிப் பண்ணி அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் பரட்டி எடுக்க போகிறோம். எல்லாமே ரெடியாக இருக்குது. கட்லெட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், எல்லாமே ரெடியாக இருக்குது. நம்ம இப்போ கட்லெட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு பால் எடுத்துகிட்டு அதை கட்லெட் மாதிரி ஷேப்புக்கு கொண்டு வரணும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வடை தட்டுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். கொஞ்சம் திக்னஸ் இருக்கணும், அவ்வளோதான். இப்போ இந்த மைதா மாவு சரியில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டு பெரட்டி எடுக்க போகிறோம். இது நம்ம வீட்டிலே பண்ணுறது எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ். இது நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல, ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இல்லை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுட்டு அது லைட்டாக சூடானதும் எல்லா கட்லெட்டையும் ப்ளேஸ் பண்ணிடலாம். 2 பக்கமும் 1லேருந்து 2 நிமிஷம் வெந்தால் போதும். எல்லாமே வேக வச்சு எடுத்துருக்கிற பொருள் தான். பிரெட் க்ரம்ஸ் கோட்டிங் லைட்டாக கிறிஸ்பியாக வர வரைக்கும் பேனில் இருந்துச்சுன்னா போதும். ஒரு நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் ஒரு பக்கமும் ஆனதும் திருப்பி விட்டுருங்க. நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டிஷ் சாப்பிடும்போது உள்ளே சாஃப்டாக இருக்கும், மேலே கிறிஸ்பியாக அந்த லேயர் அவ்வளோ கிறிஸ்பியாக ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், இப்போது திருப்பி விட்டுக்க போகிறேன். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. ரொம்ப அழகாக வந்திருக்கு கலர். இதே மாதிரி இப்போ எல்லாமே பண்ணி எடுத்துக்கலாம். 2 பக்கமும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரிமூவ் பண்ணிடலாம்.
அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீக் இன்னொரு ரெசிபியோட பார்க்கலாம்.